சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் வைஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணா. இன்றைய பதிவு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 18 வயது முதல் 70 வயது வரை கிட்டத்தட்ட 52 வருட பலங்களை நம்ம இந்த ஒரே பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே குரு பயிற்சி பலங்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. அவ்வளோதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள். முதல்ல துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கிரன் என்றாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? ராகு பகவான். ஸோ இந்த துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே அவங்க நிச்சயமா வாழ்க்கையில அலைச்சல் பயணம் டிராவல் என்பது இருந்து கொண்டே இருக்கும். காலில் சக்கரம் கட்டி விட்ட மாதிரி ஓட வேண்டியது உழைக்க வேண்டியது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆனால் சுறுசுறுப்பானவர்கள் நிச்சயமா அந்த வேலை மற்றும் தொழில் மற்றும் ஒரு வேலையில் இறங்கிட்டு அந்த வேலையை முடிக்காம நிச்சயமா தூங்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட குணம் படைத்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள்லாம் இருக்க போகுது? கிட்டத்தட்ட 52 வருட பலங்களை நம்ம இந்த ஒரே பதிவில் நம்ம பார்க்குறோம். 18 வயது முதல் 70 வயது வரை உண்டான பலங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல முதல்ல இந்த சுவாதி நட்சத்திர அதிபதி ராகுன்னு சொன்னீங்க, பிறக்கும் பொழுதே உங்களுக்கு ராகு திசை நடக்கும். சரிங்களா? ஸோ ராகு திசை முழுமையாக 18 வருடங்கள். ஆனால் எல்லாருக்குமே அப்படி இருக்காது. ஏன்னா நீங்கள் சுவாதி நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் 1, 2, 3, 4 பாதங்களில் ஏதோ ஒரு பாதங்களில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுடைய நட்சத்திர பாதங்களின் அடிப்படையில் 18 வருடம், சிலருக்கு 14 வருடம், சிலருக்கு 10 வருடம், ஏன் சிலருக்கு 2 வருஷம் கூட இருக்கும். சரிங்களா? ஆனால் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா 18 வயது வரை கிட்டத்தட்ட ராகு திசை என்பது இருக்கும். அப்போ இந்த ராகு திசையினுடைய பலன்கள் பிறக்கும் பொழுதே ஒரு இடமாற்றம், ஒரு பயணம், ஒரு டிராவல், வேற ஒரு ஊருக்கு இடம் பெயர்றது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து நடக்கக்கூடிய குரு திசை நிச்சயமா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு வயசு 19, 18 வயசு மேல இருக்கா, உங்களுக்கு நிச்சயமா குரு திசை தான் நடக்கும். வேற எந்த திசையும் நடக்காது. குரு திசை கண்டிப்பா நடந்து தீரும். இப்போ 18 வயதை பூர்த்தி அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பா குரு திசை நடக்கும். அந்த குரு திசை எப்படி இருக்கும்? குரு திசை கிட்டத்தட்ட 16 வருடங்கள் பலனை கொடுக்கும். படிக்கும்போது குழந்தை பருவத்திலேயே உங்களுக்கு இளைஞர் பருவத்திலேயே இந்த குரு திசையான வருது. ஆனா வந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுடைய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடான தனுசுக்கும் 6ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்த இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேர காலகட்டங்களாக உங்களுக்கு இருக்க போது அதுல எந்ததான் மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நிச்சயமா வீட்டுல பெருமளவு கடனை வாங்கக்கூடிய சூழல்களை உருவாக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு ரீதியா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். கடன் வாங்கினாலும் சில காரியங்கள் பண்ணணும் சூழல் உருவாக்கும். நோய் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். ஆனா கோல்டு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். வீட்டுல கால்நடை ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்ற விஷயத்தை வாங்க வைக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிசினஸுக்கு உண்டான யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பா வீட்டுல ஒரு சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த குரு திசையில மிக முக்கியமா கடன் வாங்கினாலும் படிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா? ஆனா அரசு வேலைக்கு முயற்சி பண்ற இளைஞர்களுக்கு சூப்பரான யோகங்க இந்த குரு திசை காலகட்டத்துல கவர்மெண்ட் வேலைக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ் கிடைக்கும். ஸோ அரசு உத்தியோகம் பெறுறது, விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறது கண்டிப்பா மிகுந்த யோகத்தை கொடுக்கும். அதுக்குண்டான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப உண்டு. ஸோ அரசு வேலைக்கு மட்டுமல்லாது தனியார் நிறுவனத்தில் மிக முக்கியமான பொறுப்புல அமைறதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த குரு திசை காலகட்டங்கள். ஸோ இந்த குரு திசை என்பது கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வருட காலகட்டங்களிலே திருமணம் போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு நடந்து முடியும். இந்த குரு திசை திருமணத்திற்கு யோகமான காலகட்டமா இருக்கு. ஆனா கடன் வாங்கி தான் கல்யாணம் முடிக்கணுன்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். சரிங்களா? ஆனா இந்த குரு திசை என்பது நிச்சயமா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வேலை அல்லது தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைச்சாலும் நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்காரக்கூடிய மிகப்பெரிய பதவியில் உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமணத்தை கொடுக்கும். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த குரு திசை சின்ன ஒரு கடன் பிரச்சனையை, ஒரு போட்டி, ஒரு எதிரிகளை உங்களுக்கு உருவாக்கியும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்க சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இந்த குரு திசை நடக்கின்ற பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பா வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை சாட்சி வணங்கி விட்டு வருது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வயிறு சார்ந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். அல்சர் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம். கொஞ்சம் அதை மட்டும் கவனத்தோடு இருந்துங்க. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா சனி திசை என்பது நடக்கும். கிட்டத்தட்ட சனி திசையை பொறுத்த வரைக்கும் 19 வருடங்கள் நடக்கும். இது எப்போ நடக்கும்? 34 வயசுக்கு அப்புறம் தாண்டிடும். உங்களுக்கு 34 வயசு தாண்டி முடிச்ச உடனே கண்டிப்பா சனி திசை என்பது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த சனி திசையினுடைய பலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும்.
வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு நோயாய் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பகவான் ஒரு பக்கம் நோயை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சொத்தை உருவாக்கி கொடுத்துருவார். ஏன்னா அந்த துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனிவான் யோகக்காரகன். ஏன்னா உங்களுடைய துலாமிற்கு 4ஆம் இட மகரத்திற்கும் 5ஆம் இட கும்பத்திற்கும் இந்த சனிவான் அதிபதி. மேலும் உங்களுடைய துளாராசியில் சனி உச்சம் அடைவார். அப்போ உங்க ஜாதக ரீதி சனிவான் எங்க இருந்தாலும் இந்த சனி திசை நடக்கும் பொழுது சனியினுடைய காரகத்துவங்கள் மற்றும் அதனுடைய ராசியினுடைய பலன்களை கண்டிப்பாக கொடுத்து தருவார். அப்போ சுவாதி நட்சத்திரங்களுக்கு சொந்தமாக ஒரு சொத்தை உருவாக்கி கொடுத்துருவார். சொந்த வீடு கிடைப்பது, சுய சம்பாத்திய சொத்தை உருவாக்குவது, ஒரு கார் வண்டி வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் நீங்க படிப்பீங்க, தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்குள்ள யோகம் இருக்குது. ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சின்ன ஒரு கண்டத்தை பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுடைய ஹெல்த் விஷயத்துல. ஓகேங்களா? ஆனா சொத்துக்கள் யோகம் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலை நிரந்தரமா இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய அலைச்சல்லாம் தீர்ந்து போய் நிரந்தரமான ஒரு வேலை உத்தியோகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த சனி திசை காலகட்டங்கள்ல. இந்த சனி திசை நடக்கும்போது கால்வழி பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஓகேங்களா? உடல் உள்ளுறுப்புகளை சில நோய் பிரச்சனை வந்துட்டு போகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஆனா வேலை என்பது சூப்பரா இருக்கும். வேலைக்கும் சொத்துக்கும் சனி திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. சரிங்களா? அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனி திசை காலகட்டங்கள் நிச்சயமா பெருமளவு உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்யும். கிட்டத்தட்ட 53 வயசு வரைக்குமே உங்களுக்கு இந்த சனி திசை என்பது இருக்குங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப இந்த சனி திசை காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை சொத்தை உருவாக்கி கொடுத்து மேலும் மிக முக்கியமான முறையில காதல் போன்ற விவகாரத்தை தலைதூக்குது. உங்க ஃபேமிலியில காதல் போன்ற விஷயத்தால பிரச்சனை வரும். சரிங்களா? உங்களுடைய காதலாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம். இந்த காதல் விவகாரத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவழிக்கிறது, பிள்ளைகளுக்காக கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிறது போன்ற சூழல்கள் கண்டிப்பாக உருவாகும் சனி திசையில. ஸோ இதெல்லாம் தவிர்க்கும்னு நினைச்சீங்கன்னா சனி திசை உங்களுக்கு நடக்குதா, கண்டிப்பா கால பைரவருடைய வழிபாடுகளை பண்ணுங்க. கால பைரவரை சனிக்கிழமை மற்றும் தேய்பிரை அஷ்டமி திதி என்று வணங்கி விட்டு வாருங்கள். அதுவும் குறிப்பிட்டு இரவு 6 மணிக்கு மேல அந்த கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கும் போது மிகப்பெரிய அளவு பாதகமான பலன் நடக்காமல் நல்ல விதமான பலன் நடக்கும். சரிங்களா? தவறாம இந்த சனி திசை நடக்கிறவங்க இந்த வழிபாடுகளை பண்ணுங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியா அந்த புதன் திசை என்பது கிட்டத்தட்ட 17 வருடங்கள் நடக்கும். ஸோ 70 வயசு வரைக்கும் கண்டிப்பா புதன் திசை என்பது கண்டிப்பா இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில பேருக்கு 70 வயசு தாண்டியும் போகும். சரிங்களா? ஸோ இந்த புதன் திசை என்பது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, புதனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு கௌரவம், இழந்த பெயர் புகழை உங்களுக்கு பெற்றுத்தரும். நிச்சயமா நீங்களும் ஒரு முதலாளி ஆகிறது, நீங்களும் ஒரு அந்தஸ்துல உட்காருறது அப்படின்றது ஏற்படும். உங்க குடும்பத்தில் வாரிசு யோகம் உண்டு. சொத்து பத்திர சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சரிங்களா? அதே போல மிக முக்கியமா சுபவிரை செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். டிராவல் அதிகமா இருக்கும். வேற ஒரு ஊருக்கு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். ஸோ சம்மந்தம்லாம் வேற ஒரு ஊருக்கு போறேன், இல்லை வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சரிங்களா? பொதுவாகவே சுவாதி நட்சத்திரம் பிறந்தாலே டிராவல் பயணம் அலைச்சல் என்பது உண்டு. பிறந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊரில் இருக்கும் பொழுதுதான் வளர்ச்சி முன்னேற்றம் என்பது உங்களுக்கு உண்டு. அது இந்த புதன் திசையில கண்டிப்பா நடத்தி கொடுத்துரும். இந்த குரு திசையில சனி திசையில நடக்கலைன்னா கூட புதன் திசையில வெளிநாடு போறது, வேற ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகுறது அப்படின்றது ஏற்பட்டு விடும். ஆனா இந்த புதன் திசை என்பது மற்றவங்களுக்கு நீங்க கத்துத்தர்றது, மற்றவங்களுக்கு நீங்க சொல்லித்தர ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல உறவுகளால் சில நன்மைகள் கிடைக்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். இந்த புதன் திசை காலகட்டங்கள்ல இந்த புதன் திசையில மிக முக்கியமா நடக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, அந்தஸ்து, அதிகாரம், பதவி இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கிடைக்கும். கௌரவ பட்டம், விருதுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். டிகிரி போன்ற பட்டம் அந்த வயசுல வாங்குறதுக்கு உண்டான யோக காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு. அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனை போகுது, அந்த பிரச்சனை முடிவுக்கு வருங்க. சொத்து பத்திர வில்லங்கங்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க. மேலும் இந்த புதன் திசை நடக்கின்ற பொழுது நிச்சயமா உடல் ரீதியான கவனம் தேவை. வீசிங் சுவாசம் பிரச்சனைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ கொஞ்சம் அதுல கூடுதல் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். பல் சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஆனா மற்றபடி பயப்படாம இருக்கலாம். இந்த புதன் திசை காலகட்டங்கள் மிகுந்த யோகத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு திசாப்தியாக இருக்கும். அதுக்கடுத்து நடக்கூடிய இந்த கேது திசை என்பது கண்டிப்பா அது மோட்சக்காரகன், ஞானக்காரன் சொல்லுவாங்க. அந்த கேது திசை என்பது சரியில்லாத ஒரு திசையாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா அந்த புதன் திசை நடக்கும்போதும் சரி அல்லது கேது திசை நடக்கும்போதும் சரி விநாயகரையும் பெருமாளையும் வணங்கிக் கொள்வது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்ட நரசிம்மருடைய வழிபாடு மற்றும் ரங்கநாத பெருமாளுடைய வழிபாடுகளை தவறாம நீங்க பண்ணிக்கணும். இந்த புதன் திசை, இந்த கேது திசை என்பது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். சரிங்களா? ஸோ தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த புதன் திசை என்பது கூடுதல் விரைய செலவுகள், உங்களுடைய கடமைகளை செய்யக்கூடிய முடிக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஸோ மற்றபடி நீங்க பயப்படாம இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமா எப்பொழுதும் இவர்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா கண்டிப்பா பெருமாளை தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம். மேலும் மிக முக்கியமா நரசிம்மர் மற்றும் பெருமாளுடைய வழிபாடுகள், அதுவும் குறிப்பிட்டு ரங்கநாத பெருமாளை, அதாவது ஆதிசேஷன் மீது படுத்தையாக சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது. நின்ற பெருமாளை விட
படுத்த மாதிரி சயன கோலத்தில் கூடிய பெருமாளை சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை வணங்கும் பொழுது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றியும் நன்மைகள் நடக்கும். உங்களுடைய ஆயுள் தப்பிக்கும். தவறாம அந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றும் விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரதி. திருவடி சரணம்.